மற்றவங்கள மாதிரி ஜால்ரா தட்டுற ஆள் கிடையாது. எனக்கு வந்து சப்போர்ட்டே வரலைனாலும் பரவாயில்ல, என்னுடைய வீடியோக்களே போகாட்டியும் பரவாயில்ல. எவன் ஒருத்தன் நேர்மையாக இருக்கான், அவன் நல்லவன் கெட்டவனுக்கே வரல, நேர்மை எவன்கிட்ட இருக்குதோ அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். நேர்மை யாருக்கிட்டையுமே இல்லை, என்ன நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஃபேமஸாக இருந்த என்ன 4 பேருக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? இவங்கெல்லாம் எப்படியோ இருந்துட்டு போகிறாங்க, எனக்கு தெரியாது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து இப்படி நடந்துக்கிறாங்க, இப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன மாதிரியான ரிவ்யூ எல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? பிக் பாஸ் 10 வந்து சீக்கிரம் ஆரம்பிக்க போகிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் போட்டியாளராக வரப்போறார், அவர் தான் போட்டியாளராக வரப்போறார். இப்போ 10 பேர் லிஸ்ட் வெளியே இருக்குது, இன்னும் 15 பேர் வரப்போகிறாங்க. அப்படிங்கிற மாதிரி சில பேர்லாம் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அடிச்சு வீடியோ போட்டுருக்காங்க. இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. நான் அந்த மாதிரி தான், எனக்கு தெரியும்னா தெரியும்னு பேசுவேன், தெரியாதுன்னா தெரியாதுன்னு பேசுவேன். சில பேர்லாம் வந்து வீடியோ போட்டு சொல்கிறாங்க, இவர் வந்து அப்படி ஒரு சீரியல் நடிகர், இவர் வந்து பயங்கரமாக மக்கள் மத்தியில் வந்து யூடியூப்பில் ஃபேமஸ் ஆனவர், இவர் வந்து இன்ஸ்டாகிராமில் பயங்கர ஃபேமஸ் ஆனவர். இப்படி ஆளாளுக்கு வந்து ஒருத்தருடைய பேரை சொல்லி ஒரு மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது, ஏன்னா நான் நாடகம் பார்க்க மாட்டேன், இன்ஸ்டாகிராமும் பார்க்க மாட்டேன். எனக்கு இதுலையெல்லாம் ஃபேமஸ் ஆகிறவங்க மேலையெல்லாம் எனக்கு ஒரு நம்பிக்கையே கிடையாதுங்க. புரியுதுங்களா? இதில் இன்ஸ்டாகிராமில் புகழ் அடைகிறாங்க அப்படின்னா அவங்க மேலே எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் எனக்கு கிடையாது. அதே மாதிரி சீரியலில் நடித்து பெருசாக வர்றாங்க இல்லையா, அவங்க மேலே எனக்கு ஒரு ஐடியா இல்லை. ஏன்னா சீரியல் எனக்கு பிடிக்காது. சீரியலும் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் அல்ல, பிக் பாஸுமே என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் கிடையாது. நான் பிக் பாஸே பார்க்க மாட்டேன், பிக் பாஸே ரிவ்யூ பண்ண மாட்டேன். சர்வைவர் ஷோ அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு ஷோ வந்து அதை நான் ரிவ்யூ பண்ணுறப்போ பிக் பாஸும் நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கள், ஏன்னா நீங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் தைரியமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னதுனால அவங்க என்னுடைய சில மக்கள்லாம் வந்து சொன்னதுக்காக நான் வந்து பிக் பாஸ் ஷோ வந்து பிக் பாஸ் சீசன் 6 தான் நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். அசீமுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் பிரதீப்புக்கு சப்போர்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் வேறு யாருக்கும் நான் சப்போர்ட் பண்ணலைங்க. டைட்டில் வின்னர் அடித்த அர்ச்சனாவுக்கும் சப்போர்ட் பண்ணல, முத்துவுக்கும் சப்போர்ட் பண்ணல. போன சீசன்லாம் ஒரு சீசனா, அதுல எல்லாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுனே தெரியல. நான் ஒருத்தருக்கும் பெருசாக சப்போர்ட்டே பண்ணலை. ஏன்னா சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு அங்கே என்ன இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 10 பேர் லிஸ்ட்டு வந்திருக்குது. இவங்க அவ்வளோ புகழ் வாய்ந்தவங்க, சீரியலில் பயங்கர ஃபேமஸ்ஸு, இன்ஸ்டாகிராமில் பயங்கர ஃபேமஸ்னா, ஃபேமஸாக இருந்த என்ன 4 பேருக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? இவங்கெல்லாம் எப்படியோ இருந்துட்டு போகிறாங்க, எனக்கு தெரியாது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து இப்படி நடந்துக்கிறாங்க, இப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன மாதிரியான ரிவ்யூ எல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? இல்லை முன்னாடி ஆரம்பத்தில் இருந்தே ஒருத்தர் வந்து பயங்கர ஃபேமஸ் அப்படின்னா அவர் பண்ணுற தப்பெல்லாம் சொன்னோம்னா ஆடியன்ஸ் வந்து நம்மளை வந்து தப்பாக நினச்சிருவாங்க அப்படின்னு ஜால்ரா தட்டிட்டு சில பேர் இல்லை, பயங்கரமாக பல பேர் வந்து யாரோ ஒருத்தர் மட்டும் இப்படி பிடிச்சிக்கிட்டு அவங்க குதிரவாலை பிடிச்சிட்டு போகிற மாதிரியே ஜால்ரா தட்டிக்கிட்டே போவாங்க. அதுக்குன்னு ஒரு பெரிய கும்பலாக இருக்கும். சில பயங்கர யூடியூபரும் அந்த மாதிரி பயங்கரமாக ஒன் சைடாக சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அப்போ என்னுடைய வீடியோவெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்களா கேட்குறேண்ணா? என்னை பொறுத்த வரைக்கும் சரியாக இருந்தால் சரி, தப்பாக இருந்தால் தப்பு. அவன் லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிச்சு கோடிக்கணக்கில் கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, கோடிக்கணக்கான மக்களுடைய இதயத்தில் இடம் பிடிச்சிருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எனக்கு அது தேவையில்லை. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் அங்கே நல்லவங்களா இருக்கீங்களா, மோசமாக இருக்கீங்களா? அங்கே நீங்கள் நல்லா கேம் விளையாடுறீங்களா இல்லையா? அங்கே யதார்த்தமாக இருக்கிறீங்களா, பொய்யா இருக்கிறீங்களா? அங்கே நேர்மையாக இருக்கிறீங்களா, பித்தலாட்டத்தனம் பண்ணுறீங்களா? இதை பார்த்து நான் வீடியோ பண்ணுற ஆள். அப்போ என்னுடைய வீடியோலாம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? பிடிக்குமா பிடிக்காதா எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கலைங்கிறதெல்லாம் விஷயம் இல்லை, நான் பார்க்குற விஷயம். ஏன்னா நான் இப்போ 3-4 சீசனாக யாருக்குமே சப்போர்ட் பண்ணலைன்னா யோசிச்சு பாருங்கள். யாராவது சப்போர்ட் பண்ணாமல் ரிவ்யூ பண்ணியிருப்பாங்களா ஒரு சீசனை? நான் யாருக்குமே சப்போர்ட் பண்ணல. அர்ச்சனாவுக்கும் சரி, அந்த சீசன் 7 வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப்புக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அர்ச்சனாவுக்கு வந்து பயங்கர சப்போர்ட். நான் அர்ச்சனாவை வந்து தப்புன்னே பேசினேன். அது எப்படிங்க? இப்போ பிரதீப் வந்து வெளியே போயிட்டார் அப்படிங்கிறதுக்காக பிரதீப் வந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும் அர்ச்சனா நல்லவங்களாயிருவாங்களா? அப்படி நான் சப்போர்ட் பண்ணியெல்லாம் வீடியோ பண்ணுற ஆள் கிடையாது. அதனால் மக்களே, இப்போ 10 பேர் லிஸ்ட் வந்துருச்சு. அவர் அவ்வளோ புகழ் வாய்ந்தவர், இவர் இந்த சீரியல் நடிச்சிருக்காரு, இதில் அவங்க இவ்வளோ ஃபேன் இருக்காங்க, இவ்வளோ மக்கள் ஆதரவு இருக்குது, இதையெல்லாம் நான் பார்க்க போகிறது இல்லைங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா அவங்க ஒரு சாதாரண ஒரு மனுஷங்க, அவ்வளோதான். நான் அப்படி தான் பார்ப்பேன். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அதை தான் நான் ரிவ்யூ பண்ணுவேன். என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குமா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் நான் இப்படி தான் பண்ணுவேன். நான் முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் சப்போர்ட்லாம் பண்ண மாட்டேன். சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ அசீமுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன், பிரதீப்புக்கு சப்போர்ட் பண்ணேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரதீப் வந்து கெட்ட வார்த்தையெல்லாம் பேசினார், ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டாரு அப்படிங்கெல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி அசீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சும்மா இதுக்கு எடுத்தாலும் ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க 2 பேர்த்துக்கு நான் சப்போர்ட் பண்ணதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. அவங்க 2 பேரும் நான் கெட்டவன் அப்படிங்கிறத ஓப்பனாக வெளிப்படுத்தினாங்க, அல்லது நான் நல்லவன் அப்படிங்கிறத ஓப்பனாக வெளிப்படுத்துகிறாங்க. நான் இப்படித்தான்ப்பா
அப்படிங்கிறத நேர்மையாக துணிச்சலாக பேசினாங்க இல்லையா, இவங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். நீ நல்லவனோ கெட்டவனோ எனக்கு அது முக்கியம் இல்லை, நீ நேர்மையாக இருக்கே இல்லையா, நேர்மை உங்கள்கிட்ட இருந்தால் நான் சப்போர்ட் பண்ணுவேன். நேர்மை உங்கள்கிட்ட இல்லைன்னா நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன். அதனால் இந்த பிக் பாஸ் சீசன் 10ல் யாரை பற்றியும் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பலை. ஏன்னா நான் சீரியல்லையும் போய் பார்க்க போகிறது கிடையாது, இன்ஸ்டாகிராமையும் பார்க்க போகிறது கிடையாது. இதில் இருக்கிறவங்க மேலே எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடையாது. இதில் இருக்கிறவங்க உள்ளுக்குள்ளே வந்து நல்லவங்களா இருக்கலாம், மோசமாக இருக்கலாம், நல்லா விளையாடலாம், பொய்யா விளையாடலாம், நேர்மையாக இருக்கலாம், பித்தலாட்டத்தனம் பண்ணலாம். என்னங்கிறத உள்ளுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேச முடியும். ஓகே, இந்த மாதிரி நான் வந்து ரிவ்யூ பண்ணால் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் அந்த உங்கள் கருத்தை வந்து சொல்லுங்கள். ஏன்னா நான் இப்படி தான் ரிவ்யூ பண்ணுவேன், மற்றவங்கள மாதிரி ஜால்ரா தட்டுற ஆள் கிடையாது. எனக்கு வந்து சப்போர்ட்டே வரலைனாலும் பரவாயில்ல, என்னோடய வீடியோக்களே போகாட்டியும் பரவாயில்ல. எவன் ஒருத்தன் நேர்மையாக இருக்கான், அவன் நல்லவன் கெட்டவனுக்கே வரல. நேர்மை எவன்கிட்ட இருக்குதோ அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். நேர்மை யாருக்கிட்டையுமே இல்லைன்னா நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஓகேவா? சரியா மக்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை உங்களுக்கு நேர்மை பிடிக்குது அப்படின்னா நிச்சயமாக என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணுறதுக்குன்னு தனியாக சேனல் இது. நான் ஒரு 4 வருஷமாக ரிவ்யூ பண்ணியிருக்கேன், யாருக்கும் சப்போர்ட் பண்ணல. இந்த சீசனில் நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவோன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா உள்ளுக்குள்ளே வர்றவங்க நேர்மையாக இருந்தால் அவங்களுக்கு சப்போர்ட், இல்லைன்னா எல்லாத்தையும் அடித்து காலி பண்ண வேண்டியதுன்னா அவங்ககிட்ட இருக்கிற எல்லா பித்தலாட்டத்தனத்தையும் உண்மையை நம்ம உடைச்சி பேச வேண்டியதுதான். ஓகே மக்களே, உங்களுக்கு நேர்மை பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.